டேய் நாளைக்கு துபாயில இருந்து வரையா எலெக்ஷனுக்காண்டி உண்மையாவா? டிக்கெட் வெலை 30,000 40,000 இருக்கு. எதுக்குடா நீ முடிவு பண்ணிட்ட? நாளைக்கு நம்ம பூத்துல செம்ம கூட்டம் அள்ளும். எனக்கு பின்னாடி உனக்கு ஒரு இடத்த போடுறேன், வந்து சேர்ந்துரு. வரும்போது வெறுங்கையை வீசிட்டு வராதடா, ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வா. 1 மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்கும். சரி சரி, அப்பா வராரு, நான் அப்புறம் பேசுறேன். இந்தா இதுல 15,000 ரூபா இருக்கு. உங்க அம்மா காலையில இலவ கூட்டினால மளிகை செலவு காசு இல்ல, அந்த காசு இல்ல, இந்த காசு இல்ல, அதுக்கு வேணும் இதுக்கு வேணும் கேட்டால, இந்தா போய் கொடு. ஏதுப்பா? நாளைக்கு எலெக்ஷன்ல அந்த ஓட்டுக்கு இந்த நோட்டு. ஓட்டுக்கு பணம் வாங்கினியா? ஏய் வாங்கல, கொடுத்தாங்க. வாங்குறதுனா நம்ம ரோட்ல போய்க்கும்போது யாராவது கட்சிக்காரங்க வருவாங்க, அவங்கள பார்த்துட்டு அண்ணே நாளைக்கு எலெக்ஷனு நீங்க காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி வாங்குறது. வாங்குறது இது கொடுக்கறதுனா நம்ம வார்டு 7ன்னு இருக்கும்போது பாக்கெட்ல வந்து காசு வச்சுட்டு நாளைக்கு எலெக்ஷனு ஓட்டு போட்டுருங்க, உங்க மூலமா நாங்க ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற அந்த அன்பளிப்பு இருக்கு. அந்த அன்பளிப்பு தான் இந்த கொடுத்தாங்க. அதனால கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி சரி, டெஃபனிஷனு. ஆனா உன்னை மாதிரி 80s கிட்ட 90s கிட்ட ஓட்டு கொடுக்குற நோட்டுக்காண்டி விசுவாசமா இருப்பீங்களே, யாருக்கு ஓட்டு போறதா உத்தேசம்? இந்த பணம் நம்ம பணம், போட்டு நம்ம உரிமை. நம்ம உரிமையை எவனாலையும் பணம் கொடுத்து வாங்க முடியாது. அதே மாதிரி நம்ம உரிமையை எவங்கிட்டையும் பணத்துக்காக விற்க முடியாது. சுயமா சிந்திக்கிற அறிவு எனக்கு இருக்குடா. அதே மாதிரி ஓட்டு போறதுக்கும் விரலும் இருக்கு. நாளைக்கு ஓட்டு. ஐ எம் வெயிட்டிங். சரி சரி, நீ சுயமா யோசிச்சுட்ட. ஆனா மற்றவங்க அவங்களே இது வரைக்கும் பார்த்து கேட்டு பழகி அடி வாங்கி மிதி வாங்கி திருந்திட்டாங்கடா. அவங்களுக்கும் சுயமா சிந்திக்கிறதுக்கு அறிவு வந்துருச்சு. அவங்களும் நாளைக்கு ஓட்டு போறதுக்கு. அப்ப இந்த 2026 எலெக்ஷனு சம்பவம், சரித்திரத்துல சம்பவம்.